Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து நியூஸ் பேசஸா எப்படி ட்ரேட் பண்ணலாம், இல்ல நம்ம நியூஸ் வரக்கூடிய டைம்ல வந்து நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ. அதுவும் இந்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு வந்து ரீசன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இருக்கிறது வந்து forexfactory.com. இதே மாதிரி வந்து நிறைய வெப்சைட் இருக்குது, அதாவது நியூஸஸ் வரக்கூடிய டைம்ஸை வந்து நமக்கு சொல்லும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கரன்சி பேரை வந்து நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கரன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இந்த இவ்வளோ எஃபெக்ட்ஸும் வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஹை இம்பெக்ட் அண்ட் மீடியம் இம்பெக்ட் ரெண்டையும் தான் வந்து நான் வச்சிருப்பேன் வளமையாகவே வந்துட்டு. ஸோ அதுதான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டைம் காட்டும். உங்களுடைய கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் டைம் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய டைமுக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து நியூஸ் வரும் அப்படின்றத நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், டெட்டில் வந்து இவருடைய நியூஸஸ் வந்து அவுட் நியூஸ்னு வந்துருக்குது. பட் அதுக்கு வந்து இங்கே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்கல. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு USD நியூஸ் ஒன்று வந்துருக்குது. ஓகே, JOLTS ஜாப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.69 மில்லியன் எதிர்பார்த்ததுக்கு 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து இது கிரீனில் வந்துருக்குது இல்லையா. ஸோ இது வந்து இந்த USDக்கு பாசிட்டிவாக வந்துருக்குது. ஓகே, இது இங்கே ரெட்டில் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வந்து மாதிரி ரெட்டில் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல USDக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் அந்த USD மார்க்கெட் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும். அது எல்லா நியூஸுக்கும் வந்து நடக்க மாட்டேன்னு கேட்டால் எல்லா நியூஸுக்குமே நடக்காது. ஓகே, ஒரு சில நியூஸஸுக்கு வந்து நடக்கலாம், பட் ஒரு சில நியூஸஸுக்கு வந்து நடக்க முடியாது. பட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் செக் பண்ணது, நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த கெட் நியூஸஸ். ஸோ அந்த நியூஸ் வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 o'clock, சரியா 7 o'clock ரெண்டு நியூஸஸ் வந்துருக்குது, ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவாக வந்துருக்குது. ஓகே, நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் எடுக்க போகிற கரன்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெட் JPY எடுத்துக்கலாம். இந்த March 11 வந்து 7 o'clock வந்துருக்குது இந்த கெட் நியூஸ் ரெண்டுமே வந்துட்டு கிரீன் கலரில் வந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். செக் பண்ணி பார்க்கலாம் அந்த விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 PM. ஓகே, 7 PM அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 19 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 19 தருகுது. ஓகே, இந்த இடம் ஓகேவா. ஸோ இந்த இடம் தான் நம்ம பார்க்க போகிற இடம், நியூஸ் வந்து டைம். ஓகே, இதை வந்து நான் ஒரு 30 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு வந்து 8:30. ஓகே, ஸோ இது ஸ்டார்ட் ஆகினது வந்து இந்த இடம், நியூஸ் வந்த டைம் வந்து சேம் டைம். ஓகே, நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கேண்டில். ஸோ இங்கே நியூஸ் வந்துருக்குது வந்து பாருங்கள் க்ரீனில் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் புல்லிஷ் ஆகி போயிருக்குது. இது புல்லிஷ் ஆகி போனதுக்கு வந்து ரீசன் இந்த நியூஸ். ஓகேவா, இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நியூஸ். ஸோ இதை ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேண்டில் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த நியூஸ் வந்துட்டு இங்கே உங்களுக்கு உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலை. அதாவது நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் போயிருக்கீங்க. பட் ஓகே, இது வந்து கெட் JPY, நீங்கள் வந்து கெட்டை வந்து செல் பண்ணி JPY வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நியூஸ் வந்து உங்களுக்கு வருது. ஓகே, கெட் வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, மேலே போக போகுது. ஸோ நீங்கள் செல் எடுத்திருந்தா அந்த செல்லில் இருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். இதே இது வந்து உங்களுக்கு இங்கே வந்துட்டு த்ரெட்டில் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல் எடுத்திருந்தா நீங்கள் உங்களுடைய செல்லை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து நோ இஷ்யூ. பட் நியூஸ் டைமில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெனிப்புலேஷன் வந்து நடக்கும். நியூஸ் வந்தால் கூட மேலே போகிற மாதிரி வந்தால் கூட உடனே வந்து அங்கேருந்து அதே இடத்துல இருந்து இப்போ இங்கே நடந்துக்கிற மாதிரி வந்து மேலே போகாது, கீழே ஒரு டவுன் ஒன்று கொடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து மேலே போகும். ஓகேவா, அதில் வந்து நிறைய மெனிப்புலேஷன் நடக்கும். ஸோ நியூஸ் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். பட் உங்களுக்கு ஒழுங்கான கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஓகே, ஸோ அவர் கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் நியூஸ் டைமில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்படி தான் நியூஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நெகட்டிவ், க்ரீனில் வந்தது வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரேடை வந்து அமைச்சிக்கிறோம். ஸோ நான் வந்து உதாரணமும் காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து நடக்காத உதாரணம் ஒன்றையும் வந்து பார்த்துருவோம். ஓகே,
இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்டி நியூஸ் ஒன்று வந்துருக்குது. இங்கே பாருங்கள், ஜாப் ஓப்பனிங். ஓகே, ஜாப் ஓப்பனிங் வந்து எதிர்பார்த்துருக்காங்க 8:30, அதாவது 20:30. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய கரன்சி யூஎஸ்டி வரக்கூடிய கரன்சி எடுக்கணும். ஓகே, யூஎஸ்டி கெட் எடுக்கிறேன். அது என்ன டேட் வந்து 9. ஓகே, 9 மார்ச் 9. ஓகே, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 20:30. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த நியூஸ் வந்த டைம். ஆனால் அந்த நியூஸ் வந்து சொல்லிக்கிற விஷயம் படி பார்த்தா இங்கே இருந்து மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கணும், அப் ஆயிருக்கணும். பட் இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகி போயிருக்குது. ஸோ நியூஸஸில் வந்து எல்லா டைமுக்கும் வந்து கரெக்டாக வந்து நடக்காது. அது ஆல்ரெடி வந்து அன்னைக்கு நியூஸ் பேஸஸாக வந்து என்ன நடக்கணுமோ அது ஆல்ரெடி வந்து நடந்திருக்கும் அதுக்கு முதலே. ஸோ அதனால அந்த நியூஸ் டைமுக்கு வந்து அது வந்து எஃபெக்ட் ஆகாது சம்டைம். ஸோ நீங்கள் நியூஸஸை வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் டெக்னிக்கலாக நம்மளுடைய கேண்டலிஸ்டிக்கை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெட்டர். அதில் நான் சொன்னபடி வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் உங்களுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக எக்ஸிட் ஆகிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லமான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.